ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. பொங்கல் வந்தாச்சுனால எல்லார் வீட்லேயுமே இனிப்பு காரம் எல்லாமே செஞ்சுருப்பீங்கல்ல. அந்த வகையில் இன்னைக்கு எங்கள் வீட்லேயுமே பொங்கலுக்காக பாட்டி செய்கிற முறைப்படி அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட்டோட நாங்கள் இன்னைக்கு முறுக்கு செஞ்சுருக்கோம் அண்ட் ரிப்பன் பக்கோடா பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். பார்த்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நிறைய இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஆனாலும் அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் எப்போவுமே நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் கிடைக்கணும்னா இந்த மாதிரியான ரெசிபீஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி இந்த முறுக்கு செய்யறதுக்காக ஒரு படி அரிசி எடுத்துருக்கோம். அந்த அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அது கூட நம்மளுடைய முறுக்குக்கு தேவையான காரங்களை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வரமிளகாய் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு, 2 கொத்து கருவேப்பிலை தழை, கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா அரைச்சி இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை வந்து ஒரு படி இட்லி அரிசி எடுத்திருந்தோம் அப்படின்னா அதுக்கு 3/4 படி பொட்டுக்கடலை எடுக்கணும். எடுத்து அதையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாவு கூட எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த இட்லி அரிசி நம்ம அரைக்கும் பொழுது தண்ணி அளவாக விட்டு அரைக்கணும். ஏன் அப்படின்னா ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா முறுக்கு பிழியும் போது பிழிய முடியாது. அதுக்காக அளவாக தண்ணி விட்டுட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுது சூடாக ஒரு கரண்டி எண்ணெய் காய்ச்சி உள்ளே ஊற்றிக்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் வெண்ணெய் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். 1-2 மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்காது. அதுக்காக பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு சப்போஸ் அங்கே தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணும்பொழுதே நம்ம வந்து இந்த முறுக்குக்கு தேவையான அளவு எள்ளு ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக ஓமமும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டுமே ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு சப்போஸ் காரம் பத்தலை இல்லை உப்பு பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம முறுக்கு சுடணும். இந்த மாவு பிசைஞ்சது உடனேயே நம்ம முறுக்கு பிழிஞ்சாதான் நல்லாயிருக்கும். இந்த பொட்டுக்கடலை மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுதே நம்ம கடாய் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தட் நம்ம பிசையதுக்குள்ளே ஆயிலும் ஹீட் ஆகிடும். நம்ம பிழியதுக்கு ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா பிசைய அந்த கைக்கு நல்லா திரண்டு வருது இல்லையா, அந்த மாதிரி பதம் இருக்கணும். பார்த்திங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் வரும். முறுக்கு பிழியிற அச்சில் போட்டுட்டு முறுக்கு பிழிஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குது, டைட்டாக இருக்கா, லூஸாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லூஸாக இருக்குன்னா பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு புழிஞ்சிக்கலாம். ஸோ எண்ணெயில் டைரெக்டாக பிழியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எப்படி வருதுங்கிறத ட்ரையல் பார்த்துக்கணும். எல்லாமே ரெடியாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம எண்ணெய் சூடாக காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம இதை ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கரண்டியில் போட்டு எண்ணெயில் போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக நம்மளால் போட முடியாது. அதனால் கரண்டியில் போட்டு எடுத்து நீங்கள் போடுங்க. ஒரு படி அரிசி நம்ம முறுக்கு சுடுறோம் அப்படின்னா 3/4 லிட்டர் வரைக்கும் ஆயில் செலவாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் முறுக்கு சுட ஆரம்பிங்க. எக்ஸாக்டாக 1 to 1.5 ஹவர்ஸில் நீங்கள் எல்லாமே சுட்டு எடுத்து முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறுக்கு, அதுலேயும் ஆத்தென்டிக் டேஸ்ட்டில் வரணும் அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறுக்கு நமக்கு வீட்டில் செஞ்சோன்னா 15 to 20 days எந்த விதமான ஆயில் ஸ்மெல் வராமல் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கினோன்னா அவ்வளோ நாள் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. பட் இப்படி செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பொங்கலுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். ரீசெண்டாக வின்டர் வெக்கேஷனுக்காக மூணார் போயிருந்த விலாகை நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். இதே மாதிரி இன்னும் ஆத்தென்டிக் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்திருங்க. டாட்டா.